ஹலோ எவ்ரிவன். இந்த இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா ப்ளூ ஃப்ளாக் சர்டிஃபிகேஷன் அப்படின்னு வந்து கடற்கரைக்கெலாம் வந்து கொடுப்பாங்க. ஸோ அது என்ன ஏதுன்றது தான் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இது எதுக்கு நியூஸில் வருதுன்னா, இன்னைக்கு முந்தானத்து வந்து மெரினா பீச்சுக்கு வந்து ப்ளூ ஃப்ளாக் சர்டிஃபிகேஷன் வந்து அப்ளை பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான திட்டங்கள்லாம் வந்து அதுக்கு அந்த விஷயம்லாம் வந்து போயிட்டுருக்கு. தமிழ்நாட்டில் வந்து ஒரு 10 கடற்கரைக்கு வந்து இது மாதிரி வந்து எ- அந்த ப்ளூ ஃப்ளாக், அதாவது நீலக்கொடி திட்டம், அதை வந்து அப்ளை பண்ணலான்னு வந்து டெவலப்மெண்ட் ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதை பற்றி வந்து டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுப்போம். ஃபர்ஸ்ட் இந்த ப்ளூ ஃப்ளாக் சர்டிஃபிகேஷன் அப்படின்னு வந்து ப்ரோக்ராம் அப்படிங்கிறது எங்கே ஆரம்பிக்குதுன்னா, ஃப்ரான்ஸில் 1985 தான் வந்து ஆரம்பிக்குது. 2001 வாக்கில் தான் வந்து யூரோப்புலாம் வந்து பரவுது. மொத்தமாக இது வந்து ஒரு 4 மெயின் கேட்டகரி அந்த விஷயத்தை வந்து பார்த்து கொடுக்குறாங்க. எதுன்னா நீர், தரம், சுற்றுச்சூழல் மேலாண்மை, சுற்றுச்சூழல், கல்வி மற்றும் பாதுகாப்பு. இதெல்லாம் வந்து அந்த இடத்துல வந்து இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஒரு 33 கிரிட்டேரியா வந்து அவங்க வச்சிருக்காங்க. அதில் ஒரு 4 கேட்டகரியை பிரித்து அதெல்லாம் வந்து அங்கே இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தான் சர்டிஃபிகேட் தராங்க. இது வந்து யார் தராங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு டென்மார்க் பேஸ்டு ஒரு நான் ப்ராஃபிட் எஃப்இஇன்னு சொல்லுவாங்க, ஃபவுண்டேஷன் ஃபார் என்விரான்மெண்டல் எஜுகேஷன். ஸோ அவங்க தான் வந்து இந்த சர்டிஃபிகேட் வந்து தராங்க. எது எதுக்கு தராங்கன்னு பார்த்தோம்னா, கடற்கரை, மெரினா அல்லது நிலையான ஒரு படகு சுற்றுலா ஆப்ரேட்டர், இந்த விஷயத்துக்குலாம் வந்து தராங்க. கடற்கரை, அந்த பீச்சஸ்க்கு, மெரினாஸ்க்கெல்லாம் மொத்தமாக வந்து இது வரைக்கும் ஒரு 48 கண்ட்ரிஸ் வந்து அதில் வந்து மெம்பராக வந்து ஆட் ஆகிருக்காங்க. இது வரைக்கும் ஒரு 5042 கடற்கரைக்கு வந்து இந்த சர்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக நம்ம இந்தியா வந்து எப்போ இதை அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னு பார்த்தோம்னா, 2018 வந்து அடாப்ட் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு ஏசியாவிலேயே முதல் பீச் வந்து எந்த பீச்சுக்கு அந்த சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னு பார்த்தோம்னா, பூரி பீச், கோல்டன் பீச்னு சொல்லுவாங்க. அது எங்கே இருக்குன்னா ஒடிசாவில் இருக்குது. அவங்களுக்கு தான் வந்து முதல்ல வந்து இந்த சர்டிஃபிகேட் வந்து கொடுத்தாங்க. ஸோ அந்த கொஷின் வந்து ரொம்ப முக்கியம். 2018 வந்து ரொம்ப முக்கியம். அடுத்ததான் வந்து இது வரைக்கும் இந்தியாவில் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா, ஒரு 12 கடற்கரைக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதில் எதுன்னு பார்த்தா இந்த 12 வந்து ரொம்ப முக்கியம். அது எந்த ஊர் அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுக்கு நான் ஒரு ஷார்ட்கட் மாதிரி சொல்கிறேன், அப்படியே வந்து மெமரி பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து கோல்டு வந்து ஒடிசா. அப்போ கோல்டை வந்து தூக்கிட்டு ஓடிட்டாங்க, ஒடிசா ஓடிட்டாங்க அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. கோல்டு தூக்கிட்டு ஓடிட்டாங்க. அந்த பூரி பீச்சும் ஒன்று தான். பூரி பீச், கோல்டன் பீச் ரெண்டும் ஒன்று தான். ஸோ பூரியை தூக்கிட்டு ஓடிட்டாங்க, இல்லை பூரி சாப்பிட்டு ஓடிட்டாங்க, அது மாதிரி வந்து வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து சிவராஜ்பூர், வந்து குஜராத் அப்படின்னு வந்து சிவராஜ்பூர் பீச் வந்து குஜராத்தில் இருக்குது. ஸோ சிவாஜி வந்து குஜாலான ஆளு, இல்லை சிவாஜி படம் பார்த்தா குஜாலு அப்படின்ற மாதிரியே வந்து வச்சுக்கோங்க. அடுத்து கப்பட் பீச் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது வந்து எங்கன்னா கேரளாவில் இருக்குது. இதை வந்து அப்படியே வந்து சேர்த்து பார்த்தீங்கன்னா, கப்பட்னா கபடி அப்படின்ற மாதிரி வருது இல்லை. ஸோ கேவலமாக கபடி விளாட்றாங்க, கேரளாவை கேவலமானு வச்சுக்கோங்க, கேவலமாக கபடி விளாட்றாங்க அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்து கோக்லா கடற்கரை, டையூ. ஸோ இது வந்து கோக்லா அப்படிங்கிறது வந்து கோலை அப்படின்ற மாதிரி வருதுங்களா, கோலை அப்படின்ற மாதிரி. ஸோ கோலைக்கு வந்து டை அடிச்சு விட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ராதாநகர் பீச்சு, அந்தமான் நிக்கோபர். ராதா வந்து மான்கறி கேட்குறாங்க, அந்தமான் மானுன்னு வச்சுக்கோங்க. ஸோ ராதான்றவங்க வந்து மான்கறி கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து காசர்கோட் பீச், கர்நாடகா. ஸோ கர்ணன் வந்து கர்நாடகாங்கிறது வந்து கர்ணன் வச்சுக்கோங்க. கர்ணன் வந்து காசை கேட்குறான் அப்படின்ற மாதிரி ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து படுபித்ரி பீச், கர்நாடகா. இதுக்கும் அதே மாதிரி தான், கர்ணன் வந்து ரொம்ப படுத்தி எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து ரிஷிகொண்டா கடற்கரை, ஆந்திர பிரதேசம். இது வந்து பார்த்தோம்னா ரிஷிகள் வந்து ரொம்ப ஆத்திரமான ஆட்கள் அப்படின்ற மாதிரி, ரிஷின்னா சாமியார்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அவங்க வந்து ரொம்ப ஆத்திரமான ஆட்கள் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்து இதை வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரே ஒரு கடற்கரை எது கிடைச்சது பார்த்தோம்னா சர்டிஃபிகேஷன், கோவளம் பீச். அதை அப்படியே டெக்னிக்கலாக பிடிச்சிக்கலாம். அடுத்து புதுச்சேரியில் ஈடன் பீச். இது ரெண்டும் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்குது. ஸோ இது வந்து அப்படியே பார்த்துக்கலாம். அடுத்து இந்த மினிக்காய் வச்சு நம்ம லட்சதீப்னு எடுத்துடலாம். மினிக்காய் பீச் வந்து லட்சதீப். அப்போ வந்து மினி லட்சியம் அது வேணும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து கத்மத் கடற்கரை, லட்சத்தீவு. அப்போது இதுக்கு வந்து லட்சியத்துக்கு வந்து வேலை செய்கிறது நம்மளோட கடமை அப்படின்னு வச்சுக்கோங்க. கட்மத் அப்படின்னா கடமை அப்படின்ற மாதிரி வருதுங்களா. ஸோ அதனால லட்சியத்துக்கு வந்து வேலை செய்கிறது நம்மளோட கடமை அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அதே தான் நான் இதில் வந்து மேப்பாக கொடுத்துருக்கேன். மேப் போட்டு வைக்கிறவங்க போட்டுக்கோங்க. கோல்டன் பீச்சு, ரிஷிகொண்டா, கோவளம், ஈடன் பீச்சு, ராதநகர் பீச்சு, கப்படு, கர்ணன் படுத்துகிறான், கர்ணன் காசு கேட்குறான், கோலைக்கு டை அடிச்சு விட்டேன், சிவாஜி படம் பார்த்தா குஜாலு. அதுக்கப்புறமா இந்த துண்டிங்கிற பீச் வந்து அதான் மினிக்காய், துண்டி பீச் அப்படின்னு வரும். ஸோ மினிக்காய் லட்சதீப்பு. அடுத்து வந்து லட்சியத்துக்காக வேலை செய்கிறது நம்மளோட கடமை அப்படின்னு ஷார்ட்கட் சொன்னல. ஸோ அவ்வளோதான். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு. ஸோ இதுலேருந்து கொஷின் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இதே மாதிரி முக்கியமான டாபிக்ஸ் வந்து நான் லேட்டராக அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.